வணக்க சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றோம். இன்று யாழ்ப்பாண இந்து கல்லூரி ஆலயத்திலே மகா கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வு என்று சொன்னால் எப்படி நடக்க வேண்டும், அதில் எப்படியான நிகழ்வுகள் ஆரம்பத்தில் செய்ய வேண்டும் என்ற நிகழ்வை உண்மையிலே பார்க்கக்கூடியவாறு இருந்தது. நான் இடைத்தான் போயிருந்தேன். உண்மையிலே ஒரு ஆலய கிராமத்தில் சரி, நகரத்தில் சரி, ஒரு ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அங்கே கலந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு பாடசாலையில் இருக்கின்ற ஒரு ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் என்று சொன்னால் அங்கே அடிப்படையில் இருந்து, அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் இணைந்து ஒரே நேரத்திலே அந்த கும்பாபிஷேக நிகழ்வை கண்டுகளிக்கின்றார்கள். எமது சமயம் சார்ந்து இந்துக்களின் முறை சாய்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது, நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே ஒரு பாடசாலையில் ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேக நிகழ்வு என்பது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விடயம் என்று எமது வரலாற்று ரீதியாகவும் எமது வாழ்வியல் ரீதியாகவும் பல ஆன்மீக ரீதியாகவும் எமது சமயம் கலை கலாச்சார நிகழ்வுகளை அங்கே நிறைவேற்றி இந்த கும்பாபிஷேக நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள், நடைபெற்று முடிந்திருக்கின்றது. உண்மையிலே வடமாகாணத்தில் மட்டுமல்ல, உலகத்திலேயே புகழ்பெற்ற பாடசாலைகளில், உலக அளவில் புகழ்பெற்ற பாடசாலைகளில் யாழ்ப்பாண இந்து கல்லூரியும் ஒன்று. பல கல்விமான்களை உருவாக்கி இருக்கின்ற பாடசாலை, பல கல்விமான்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாடசாலை. உண்மையிலே இவ்வாறான நிகழ்வுகள் பாடசாலை மட்டத்தில் பாடசாலைகளில் செய்வது என்பது மிகவும் பொருத்தமான விடயமாகவும் இருக்கின்றது. எமது சமயம் சார்ந்து எமது கலாச்சார விளிம்பியங்கள் நிகழ்வுகளை பின்பற்றி இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலே பார்க்க மிக சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், உண்மையிலே கும்பாபிஷேக நிகழ்வுன்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் நடக்கின்றது, ஒரு நகரத்தில் நடக்கின்றனால் குறிப்பிடத்தக்க நேரத்திலே அது நடக்கும். ஆனால் போகிறது போய் பார்க்கறது மிக குறைவாக இருந்தாலும் கூட அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆலயங்களில் நடக்கின்ற நிகழ்வு என்பது மிகவும் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. வித்தியாசம் என்றதுக்கு அப்பாலே எமது முறைமைகள், எமது இந்துக்களின் முறைப்படி, இந்துக்களின் பாரம்பரிய முறைப்படி அங்கே நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. உண்மையை பார்க்கவே வியப்பாக. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பாருங்கள். பல கல்விமான்களை உருவாக்கிய பாடசாலை, பல கல்விமான்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாடசாலை. இன்று தமிழ் மக்களின் பேரை சொல்வதற்கு, தமிழ் மக்களின் நிலைமையை எடுத்து கூறுவதற்கு பல கல்விமான்கள் இருக்கின்றார்கள் வெளியுலகில், உலகம் ஃபுல்லாகவும் இருக்கின்றார்கள். அந்த உலகளவு ரீதியில் இருக்கின்ற கல்விமான்களை உருவாக்கிய பாடசாலைகளில் யாழ்ப்பாண இந்து கல்லூரியும் ஒன்று. இன்னும் கூட பல மக்களுக்கு தேவையான அன்றாட தேவையான நிகழ்வுகளை, மக்களின் பிரச்சனைகளை இனங்கண்டு அவருக்கான தேவைகளை பூர்த்தி சொல்லி இருக்கிறார்கள் பல கல்விமான்கள். அந்த பாடசாலை ஒன்றுதான் இந்த இந்து கல்லூரி, யாழ்ப்பாண இந்து கல்லூரி. மேலே இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் பதிவேற்றம் செய்து ஆவணப்படுத்தி இனிவரும் தலைமுறையினருக்கு இந்நிகழ்வுகளை கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வை நான் குறிப்பிட்ட நான் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்களும் பாருங்கள், இளைய வரமுறை, அதாவது சிறிய மாணவர்கள் முன்னின்று அந்த நிகழ்வுகளை சிறம்பட செய்திருந்தார்கள். அங்கே கல்வி மட்டுமல்ல, எமது சமயம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லா பாடசாலையும் இருந்தாலும் கூட உண்மையிலே யாழ்ப்பாண இந்து கல்லூரி என்பது அனைவராலும் விரும்பி படிக்கப்பட்ட ஒரு கல்லூரி, அதை விட அனைவருக்கும் பிடித்த ஒரு கல்லூரியாக இருக்கின்றது. ஆகவே அங்கே கல்லூரியில் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வு தான் நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்த காணொலி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு ஆதரவு தாருங்கள்.
याजमानं जयते सर्वोच्चेश रुद्रस्तस्मै रुद्राय नमोऽस्तु।